மக்கள வந்து மடமாற்றுறீங்க, திசை திருப்புறீங்க. உங்க மேல நடந்த அந்த ஊழல் முறைகேடு ரெய்டு இருக்குல்ல, டாஸ்மாக் நிறுவனம். இத மறைக்கத்தான் நேத்து நீங்க வந்து ஒரு தர்மேந்திர பிரதானுடைய உருவ பொம்மை தமிழ்நாடு முழுக்க போட்டு நாங்கள் இது வேணா பரபரப்பாகணும். ஊடகத்த நீங்க இத காமிச்சு திசை திருப்பணும், மடமாத்தணும். அந்த விஷயம் நேத்து வரைக்கும் பூதாகாரமாக பார்க்கப்பட்ட அந்த விஷயம் பின்னுக்கு போயிடுச்சு. இதுதான் பிரதானமா எல்லா ஊடகம் பேசணும். மக்கள் ஏதோ மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் பெரிய சண்டை தொடங்கிடுச்சு. போர் போர் கட்டபொம்மை வசனம் மாதிரி வசனம் பேசிட்டு போற மாதிரி இவங்க பண்றாங்க. இவங்க புரியுது இல்ல? இவங்களுக்கு இப்போ என்ன ஓடுதுன்னா ஒன்றிய அரசுக்கு எதிராக இவங்க எதிராக வந்து 2 பேர் அறிக்கையை நீங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களை பத்தி தெரியாதா? நீங்க 2024 மார்ச்ல வந்து கனிமொழி உள்ளிட்ட எல்லாருமே கூட்டாக தானே வந்து இந்த திட்டத்தை ஒத்துக்கிறதா சொன்னீங்க, பேசுனீங்கல்ல. இப்போ என்ன அநாகரிகமா நடந்துக்கிறீங்க அப்படின்ற வார்த்தையை சொல்லி அவர் திட்டுறாரு. கரெக்டா? ஒன்று அநாகரிகம் என்ற வார்த்தையை நீங்க எப்படி போட முடியும்னா தப்பு தான். அந்த அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் வார்த்தைகளை பார்த்து பேசணும். நீங்களும் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர், ஒரு மாநிலத்தினுடைய பிரதிநிதியாகத்தான் நீங்க வந்திருக்கீங்க. தர்மேந்திர பிரதான் இந்த மந்திரி பதவியில் நீங்களும் ஒரு நாடாளுமன்ற அந்த அந்த மாநிலத்தினுடைய மக்கள் பிரதிநிதி. கரெக்டா? அவரை அநாகரிக மாணவர்னு உங்களை ஒருத்தர் திட்டினாங்கன்னா அந்த மாநில மக்கள் அந்த மாதிரி திட்டுற மாதிரி தான் அர்த்தம். திமுகவை பார்த்து நீங்கள் இந்த வார்த்தையை பேசியிருக்க கூடாது, தப்பு. அது வந்து வருத்தம் தெரிவிச்சிட்டார். மற்றபடி கூட்டி கழிச்சு பார்த்தது இதில் ஒன்றுமே இல்லையே.